ஹலோ ஆல் டுடே நம்ம என்ன வேர்ட் லேர்ன் பண்ண போகிறோம்னு பார்க்கலாமா? பிஸா. இந்த வேர்ட் நம்ம அப்படி தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஆர் இங்கே சைலண்ட். ஓகேங்களா? இந்த வேர்ட் ஒரு அட்ஜெக்டிவ். இதுக்கான மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆடான வியர்டான திங்ஸ் தான் வந்து பிஸா. பெக்யூலியர்னு சொல்லுவோம். விசித்திரமானது தான் வந்து பிஸா. ஓகேங்களா? இர்ரேஷ்னல். இர்ரேஷ்னல்னாலுமே ஆர்டினரியாக இல்லாமல் இருக்கிறது தான் இர்ரேஷ்னல். சரிங்களா? ஸோ இதுக்கான க்ளூ இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாமா? இந்த வேர்ட் நீங்கள் நோட்டீஸ் பண்ணீங்கன்னா பஜார் அப்படிங்கிற ஸ்பெல் இங்கே வந்து மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கும். பஜாரில் தான் நம்ம ஆர்ட் கலெக்ஷன்ஸ், பெக்யூலியர் கலெக்ஷன்ஸ், வியர்டான கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்க முடியும்னு சொல்லி க்ளூ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம ரீகேப் செஷனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குவாக். குவாக் அப்படிங்கிறது நவுன் வேர்ப் ரெண்டு ரோலுமே ப்ளே பண்ணக்கூடிய ஒரு வேர்ட். நவுனாக சொல்லணும்னா பர்சனாலிட்டியில் ஒரு அன்யூஷுவல் ஹேபிட் ஃபார்ம் ஆகுதுன்னா அதை வந்து குவாக்னு சொல்லுவோம். இதுவே ஒரு சிஸ்டம் இருக்குது, ஒரு ரூல் இருக்குது அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய இர்ரெகுலாரிட்டியுமே குவாக்னு சொல்லுவோம். சரிங்களா? அதே மாதிரி ஒரு ஃபேட்னா என்னது? விதி இல்லைங்களா? டெஸ்டினின்னு சொல்லுவோம், ப்ரீடிட்டர்மைன்டு விஷயம். ஸோ ஒரு ஃபேட்டில் நடக்கக்கூடிய ஒரு ட்விஸ்ட் அண்ட் டேர்னையுமே வந்து குவாக்னு சொல்லுவோம். சரிங்களா? காமனாக நவுனாக இந்த வேர்ட் கொடுக்கக்கூடிய மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா அன்யூஷுவல், அன்எக்ஸ்பெக்டட். அதே மாதிரி வேர்பாக இந்த வேர்ட் என்ன மீனிங் கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரேஞ்ச் நியூஸ் நம்ம வந்து கேள்விப்பட்ட உடனே நம்மளுடைய மவுத் அண்ட் ஐப்ரோவை ட்விஸ்ட் அண்ட் மூவ் பண்ணுவோம். சரிங்களா? அது அப்போஸ் பண்ணுறக்கா இருக்கலாம், அல்லது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான ரியாக்ஷனாக கூட இருக்கலாம், பதில் செயலாக கூட இருக்கலாம். ஸோ இந்த ஒரு விஷயம் தான் வந்து மேனரிசமாக வெளிப்படுத்துகிறோம் இல்லையா? அதுதான் வேர்பாக இந்த வேர்ட் கொடுக்கக்கூடிய மீனிங். ஓகேவா? மேனரிசம் பாடிலி ஆக்ஷன்ஸில் நம்மளுடைய கருத்தை வந்து தெரிவிக்கிறது. சரிங்களா? ஸோ வந்து இதுக்கு க்ளூ ஃபிக்ஸ் பண்ணிடலாம். நவுனா அன்யூஷுவல் பார்த்தோம், வேர்பா ஒரு மேனரிசம் வெளிப்பாடுன்னு பார்த்தோம். ஸோ இதை வந்து கம்பைன் பண்ணி இப்போ நம்ம க்ளூ ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அன்யூஷுவல், அன்எக்ஸ்பெக்டடான விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்ட உடனே நம்ம அதை வந்து மேனரிசமாக வெளிப்படுத்துவோம். எப்படின்னா ரொம்ப குயிக்காக வெளிப்படுத்துவோம்னு சொல்லி க்ளூ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? டுமாரோ ஒரு வேர்ட் லேர்ன் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. ஹேவ் அ நைஸ் டே.